ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர். இன்றைய தினத்தில் எங்களுடைய சொந்தக்காரர் ஒருவரின் திருமண விழாவுக்கு சென்றிருந்தோம். அங்கு சென்று மணமக்களை வாழ்த்துவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. அங்கு மக்களோடு சேர்ந்து கதைப்பதற்கோ அல்லது அங்கு இருந்து உணவுகள் அருந்துவதற்கோ எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. என்ன காரணம் என்றால், இப்போது கனடா நாட்டில் அதிகமாக கொரோனா பரவல் இருப்பதனால் இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கனடிய கவர்மெண்ட் அதிகமாக மக்கள் கூடுவதை தவிர்த்து வருகிறது. அதனால் எங்களுக்கு உணவு பார்சல்களை வீட்டுக்கு எடுத்து செல்லும் முறை டேக்அவே மூலம் உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டது. இப்போது இந்த உணவு பார்சலில் என்னென்ன இருக்கிறது என்பதை நாங்கள் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த பெரிய பார்சலில் சின்ன சின்னதாக பாக்ஸ் வைத்திருக்கிறாங்க. இது வழக்கமாக எல்லாருடைய திருமண வீட்டிலேயும் கொடுப்பது மாதிரி ஸ்வீட்ஸ் பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொதோல் இருக்கிறது, பூந்தி லட்டு இருக்கிறது, மற்றது பயத்தம் பனியாரம், தட்டை வடை, முறுக்கு அண்டு 6-7 வகையான ஸ்வீட்ஸ் வச்சுருக்கிறாங்க. திருமண விழாக்களில் வழங்கப்படுகின்ற இந்த ஸ்வீட்ஸை சின்ன பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு மிகவும் விரும்புவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியாக வழங்கப்படுகின்ற இந்த ஸ்வீட்ஸும் நல்ல ருசியாகவும் இருக்கும். உணவை சாப்பிடுவதற்கு ஸ்பூனும் போக்கும் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக தமிழர்களின் சைவ திருமண வீட்டில் வெஜிடபிள் சாப்பாடு தான் வழங்கப்படுகின்றது. இன்னும் ஒரு சிறிய பேக் வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பளம் இருக்குது, வடை இருக்குது, மோர் மிளகாய் வச்சிருக்கிறாங்க. மற்றது மெயினாக இருக்கிற பார்சலை இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதில் பாருங்கள், சோறு வச்சிருக்கிறாங்க, கடலைக்கறி, மற்றது கத்திரிக்காயை நன்றாக பொரித்து ஒரு கறி வச்சுருக்கிறாங்க, பருப்பு கறி, வெண்டிக்காய் கறி, மற்றது கோவா வரையும் வச்சுருக்கிறாங்க. அதோட சின்ன சின்னதாக டிஸ்லையும் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கலாம் என்னென்று. ரசம் இருக்குது, வெங்காய சலாட் இருக்குது, அதோட தயிரும் கொடுத்துருக்குறாங்க, பாயாசம், ஊறுகாண்டு பல வகையான கறிகளோட சாப்பாடு வழங்கியிருக்கிறாங்க. அதோட சிறிய பாக்ஸில் வெஜிடபிள் பிரியாணியும் கொடுத்துருக்குறாங்க. இதோட வெங்காய சலாட்டை வச்சு சாப்பிட மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பல வகையான கறிகளோட சாப்பாடு வழங்கி இருக்கிறாங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ணி நாங்கள் மிகவும் அருமையான சாப்பாடு. இப்படியாக திருமண விழாக்கள் நடைபெறும் போது ஸ்பெஷல் சாப்பாடாக கடைகளில் ஆர்டர் செய்து தான் எடுப்பார்கள். எங்களுக்கு எந்தெந்த மெனு வேணுமென்று அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் நல்ல ருசியோடும் சுவையோடும் இதை செய்து தருவார்கள். இந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாகவும் டேஸ்டாகவும் இருந்தது. ஒவ்வொரு கறிகளும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு ருசியோடும் இருந்தது. எந்தவித குறைகளுமே நாங்கள் கூற முடியாது, அவ்வளவு அருமையாக இருந்தது. இந்த மிரக்கறி சாப்பாடு நான்வெஜ் சாப்பாட்டுக்கு நிகராக அவ்வளவு சுவையாகவும் அருமையாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நண்பர்களே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மற்றது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.